ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இட்லி, தோசை இது கூடலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி சிம்பிளாக அதே நேரம் நல்லா சுவையாகவும் இருக்கக்கூடிய தேங்காய் சட்னி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் வந்து 5 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரிக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 மூடி அளவுக்கு தேங்காயை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் நறுக்கியோ துருவிட்டோ நீங்கள் சேர்த்துக்கிறலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பூண்டு பல் எடுத்திருக்கேன். இது வந்து பெருசாக இருக்குது, நறுக்கிட்டு சேர்த்தா அரைப்படும், அதனால் சின்ன சின்னதாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துடலாம். இது கூட 4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு குறப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இது கூட நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க, நிறையா சேர்க்க வேணாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கொத்து அளவுக்கு கொத்தமல்லி தலையை நல்லா பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சட்னிக்கு தேவையான கல் உப்பு இது கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், ஓரளவு குறப்பாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. அது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நான் வந்து இட்லிக்கு தான் அந்த சட்னி செஞ்சுருக்கேன், அதனால் இட்லி ஊற்றி அடுப்பில் வச்சாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. சட்னி வந்து ரொம்ப திக்காக இருக்கணுமா தண்ணியாக இருக்கணுமான்னு உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஓரளவு திக்காக தான் வச்சுருக்கேன், ரொம்ப தண்ணியாகவும் இல்லை ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. இப்போ இது கரைச்சிக்கோங்க. நீங்கள் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 3 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வாசனை வரணும், நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்ருங்க. அப்போ தான் சட்னியில் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். ஏன்னா கடுகு போட்டோன்னே பொரிஞ்சிரும், அப்புறம் கருகிடும் இல்லையா. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் கடுகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. தேங்காய் சட்னியில் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலைலாம் இருந்தால் சூப்பராக இருக்கும். இப்போ கடுகும் பொரிஞ்சிருச்சு. இது கூட 2 கொத்து கருவேப்பிலை துருவி போட்டுக்கோங்க. 2 வத்தலையும் சேர்த்துக்கோங்க. இந்த தாளிப்பெல்லாம் சேர்த்திங்கன்னா தேங்காய் சட்னி இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சட்னியில் சேர்த்துக்கிறலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிச்சுன்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சுவையான தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆப்பத்து கூட தேங்காய் பால் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது, இனிப்பாக இருக்குன்ட்டு. அந்த மாதிரி ஆப்பத்துக்கும் இதே போல் சட்னி செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும் ஆப்பத்து கூட சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய சட்னி வகைகள் இருக்குங்க, எல்லாமே நான் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ரெசிபி வேணுங்கிறவங்க ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சிம்பிளாக சுவையாக தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.